உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15,000 20,000 பேருக்கு வயிறார சாப்பாடு போட்ட சாந்தி சோஷியல் சர்வீஸோட சேர்மன் சுப்பிரமணியம் ஐயா இன்னைக்கு இறந்துட்டாங்க. அதாவது டிசம்பர் 11, 2020. இந்த நாள் கண்டிப்பாக நம்மளோட சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பான நாள். கண்டிப்பாக சுப்பிரமணியம் ஐயாவை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. முதல்ல நம்ம சாப்பாட்டிலே ஆரம்பிப்போம். அவங்க போடுற சாப்பாட்டோட குவாலிட்டி பாருங்கள். கைக்குத்தல் அரிசி அண்ட் சப்பாத்தி, அதோட எல்லா வெரைட்டி சாப்பாடுக்கு தேவையான எல்லா வகைகளும் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் 20 ரூபாய்க்கு ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்க ஒரு இடம் சாந்தி சோஷியல் சர்வீஸ். சுப்பிரமணியம் ஐயாவை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா, அவருக்கு வயசு இப்போ 78. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட சோஷியல் சர்வீஸில் வேறெல்லாம் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஸ்கூல் பில்டிங்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் மெடிக்கல் சென்டர்ஸ். ஐயாவோட ஃபோட்டோ, இந்த ஒரு ஃபோட்டோவை தவிர வேறு எந்த ஃபோட்டோவும் நீங்கள் நெட்டில் என்ன தான் அலசினாலும் கிடைக்கவே கிடைக்காது. பிகாஸ் அவர் அவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டியான பர்சன். மீடியா கூட இன்டராக்ட் ஆக மாட்டாங்க. அவங்களோட வெப்சைட் பாருங்கள், எந்த ஒரு பக்கத்துலேயும் அவருடைய புகைப்படம் எந்த ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களோட ஒரே மோட்டோ என்னென்னா, சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் சர்வீஸ் டு காட். த ட்ரஸ்ட் டஸ் நாட் சொலிசிட், ரெக்வெஸ்ட் ஆர் அக்செப்ட் எனி டொனேஷன். அதாவது இது ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. இங்கே டொனேஷன் அக்செப்டபிள் கிடையாது. அவருடைய சொந்த பணத்தை வச்சு மட்டுமே இந்த ட்ரஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எஜுகேஷன் சிஸ்டம்காக ப்ராஜெக்ட் டிவிஷன், மெடிக்கல் சென்டர், அங்கே ப்ரைமரி மெடிக்கல் கேர் அண்ட் கன்சல்டேஷன் எல்லாமே ரொம்ப குறைஞ்ச விலை. இந்த கோவிட் சுச்சுவேஷனால் அப்பாயின்மெண்ட்ஸ் பேஸில் மட்டும்தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபார்மசிஸ் இருக்குது, அண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர், ரேடியாலஜி சர்வீஸ் அண்ட் டயாலிசிஸ் சர்வீஸ், பிளட் பேங்க் அண்ட் ஆப்டிகல் டிவிஷன், கேன்டீன், எல்பிஜி கிரெமட்டோரியம் அண்ட் பெட்ரோல் பங்க். இத்தனை விஷயங்களையும் 24 hours சர்வீஸ் இருக்குது. எந்த ஒரு அதிகமான பணமும் அவங்க வசூலிக்கிறது கிடையாது. ரொம்ப குறைஞ்ச விலையில் மக்கள் எல்லாத்துக்கும் பயனளிக்கிற வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1996 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அவ்வளோ நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு டொனேஷனும் வாங்காமல் மக்களுக்காக அவருடைய சொந்த பணத்தை வச்சு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சாந்தி கியர்ஸோட ஃபவுண்டர் தான் இவங்க. ஃபஸ்ட்டு சாந்தி கியர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஐயாவோட நம்ம பல விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களோட சர்வீஸ் லிஸ்ட்டில் இருக்கிறது. அதில் ஹெல்த்தி ஃபுட் அட் எக்கனாமிக்கல் ப்ரைஸ் அண்ட் ஹைஜீன் ஆம்பியன்ஸ். ஸோ இதுதான் அவங்களோட கேன்டீனோடது. ஆகஸ்ட் 2010 அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சாந்தி கியர்ஸோட பெட்ரோல் பங்க் இது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு அவ்வளோ நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் அண்ட் விச் இஸ் ரொம்ப ரேட் நாமினலாக தான் இருக்கும். அண்ட் இதோட பிளட் பேங்க் பாருங்கள், எல்லாமே அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட்டோட இது எந்த ஒரு ஹைஜீனிக் இல்லாமல் இருக்குது அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. கேன்டீன் பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம். அதோட டைமிங் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இத்தனை விஷயங்களையும் அவ்வளவு அழகாக, அவ்வளவு சுத்தமாக, யாருக்குமே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ப்ராப்பராக அவங்க நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெடிக்கல் சென்டர், ஃபார்மசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே நான் டேரெக்டாக விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ கியர் மேன் ஆஃப் கோயம்புத்தூர் இவங்க சுப்பிரமணியம் ஐயா 1960s பிஎஸ்ஜி பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு 1969 சாந்தி இன்ஜினியரிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் டெக்ஸ்டைல் செக்டார்ஸுக்கும் கியர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1986 ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட கியர் இண்டஸ்ட்ரி 3rd லார்ஜஸ்ட் பிளேயராக இருந்தது இந்த கண்ட்ரிலேயே. அண்ட் 2012 முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 464 crores அவங்களோட கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஸ்டாக் 26% ஓப்பன் அக்சஸ் ஃபார் பப்ளிக்கும் இருந்திருக்கு. தென் 1996 சுப்பிரமணியம் ஐயா இந்த சோஷியல் சர்வீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சாந்தி அப்படிங்கிறது அவங்களோட ஒய்ஃப், அதாவது அவங்க இறந்த மனைவியோட பேரை வச்சு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இத்தனை விஷயங்கள் நம்மளோட சுப்பிரமணியம் ஐயா பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையே சக்ஸஸாக தான் இருந்திருக்கு. அவங்க நான் சொன்ன மாதிரி டெய்லியுமே சீனியர் சிட்டிசனுக்கு சாப்பாடு கொடுக்கறதாகட்டும், அப்புறம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்க்கு, அதாவது அவங்களோட ஏரியாவில் இருக்க குழந்தைகள், எல்லா வகையான சப்போர்ட்டிவ் இல்லாத குழந்தைகள் எல்லாத்துக்கும் அந்த எஜுகேஷன் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. ப்ளஸ் பெட்ரோல் பம்ப் பார்த்திங்கன்னா அவுட்லெட்லேருந்து அவங்களுக்கு என்ன ஸ்டாக் என்ன ரேட்டில் வருதோ அதே ரேட்டில் தான் ஃபியூல் ப்ரைஸஸ் இருந்திருக்கு. என்ன தான் நம்மளோட ஃபியூல் ப்ரைஸஸ் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே அங்கே சேம் ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. பிளட் பேங்க் ஆகட்டும், ஐ கேர் சென்டர் ஆகட்டும், அண்ட் எல்பிஜி கிரெமட்டோரியம் எல்லாமே 24
24 hours சர்வீஸ் வந்து அங்கே இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி சாந்தி அப்படிங்கிறது வந்து அவங்களோட லேட் ஒய்ஃப். அண்ட் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயாவோட புகைப்படம் இது ஒன்று மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. நான் நெட்டில் எவ்வளவோ சர்ச் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு சிம்பிளிசிட்டியான பர்சன். அண்ட் கடைசி நாள் வரைக்கும் அவங்க வந்து மீடியா கூட இன்டராக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அவர் நினச்ச மாதிரி அவருடைய இறப்பை கூட அவங்க யாருமே எந்த அளவுக்கும் பெருசாக வெளிப்படுத்தலை. எந்த அளவுக்கும் பெருசாக வந்துட்டு எல்லா பப்ளிக்கும் தெரியணும் அப்படின்னு நியூஸ் சேனல்ஸோ இல்லை எங்கேயுமே வரலை. அந்த அளவுக்கு அவருடைய வெற்றிகள் எல்லாமே வந்துட்டு எந்த ஒரு பப்ளிசிட்டியுமே இல்லாமல் தான் இருந்திருக்கு. அவருடைய இறப்பும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இத்தனை விஷயங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கு மேலேயும் அவருடைய கதைகளை வந்து நான் நிறைய கேட்டிருக்கேன். அது எல்லாமே கோயம்புத்தூருக்கு சொந்தமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த கோயம்புத்தூர்னா இருக்கிறதுல நான் வந்து இதில் பெருமைப்படுறேன். அண்ட் ஐயானால கோயம்புத்தூருக்கு பெரிய பெருமை மட்டும்தான் கிடச்சிருக்கு. நன்றி ஐயா.